ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் விளாக் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக ஈவினிங் விளாகில் நான் எப்போவுமே செய்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்னு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவல் வறுவலும் டீயும் தான். இன்றைக்கும் அதே தான் செய்கிறேன். அதனால் நம்ம எப்போவுமே ரெசிப்பியாக பார்க்குறதுனால இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கொஞ்சம் நம்மளை ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதோட கூடவே கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் இந்த கண்ணு கீழே எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு நல்லாவே இந்த இடம்லாம் பிளாக் ஆகிருக்கு. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. மோஸ்ட்லி நான் ஃபேஸில் இந்த க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஐட்டம் என்னென்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா ரொம்ப கம்மியான ஐட்டம். ஒன்று ஃபேர் அண்ட் லவ்லி, ரெண்டாவது கோகுல் சாண்டல் பவுடர் காலி ஆகிடுச்சு. நான் ஆர்டர் போடலை, அதனால் பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். குங்குமம், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஃபேஷியலுக்காக கடலை மாவு, முல்தானி மெட்டி இந்த மாதிரி ஏதாவது பேக் போடுவேன். இப்போ நம்ம இந்த கருவளையத்துக்கு கீழே இந்த கருப்பாக இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. இப்போ லைட்டு எதிரில் இருக்கிறதுனால அப்படி தெரியுதா என்னமோ தெரியல. ஆனால் இதை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்து இந்த 9 வருஷத்தில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுலேயுமே இந்த கருவளையத்துக்கு நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு ஈஸியான ஒரு 2 இன்க்ரீடியன்ட் வச்சு இதை நம்ம சரி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த எண்ணெய் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கு. இதை நான் ஒரு பிராண்டு ரிவ்யூவாக பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா ஜஸ்ட் நான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக இது 80 ரூபா. எவ்வளோ மில்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் 95 ml இருக்குது. இது வாங்கினோம்னா 80 ரூபாயில் நமக்கு 45 ml ஒருத்த 32 ருபீஸில் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா வேலை செய்யும். நான் மோஸ்ட்லி ஹேருக்கு யூஸ் பண்ணுறது. ரொம்ப வாசனையாக இருக்கும். அதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக முடி கொட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா க்யூர் ஆகிடும். நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடையிலலாம் கிடைக்கும். ஆன்லைனில் இது வாங்கினீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நான் உங்களுக்கு இதை ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலன்னா கோகோனட் ஆயில் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்தலாம். இது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வரலாம். இதெல்லாம் அப்படி வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் மேலே ஃப்ரீசரில் நான் இதை வைக்கிறேன். கொஞ்சம் இப்போ இதை நம்ம இப்போ இங்கே தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல லைட் நல்ல வெளிச்சமாக இருக்கிறதால தெரியல. இங்கே தெரியும் பாருங்கள். இப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பசங்க படிச்சுட்ருக்காங்க. நடுவில் டவுட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு சுற்றி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ப்ளட்டும் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கூடவே ஹெல்த் இஷ்யூன்றது நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்லியிருக்கீங்கன்னா போர் அடிச்சிட்டோம். அதனால் ரொம்ப வேண்டாம். அதனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனாலையும் இந்த மாதிரி சரியாக தூக்கம் இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு சில டைமில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதோட கொஞ்சம் திங்கிங் அதிகமாக இருந்தாலும் வரலாம். அந்த மாதிரி தான் எனக்கு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி எனக்கு நிறைய வராது. இப்போ ரீசெண்டாக இருக்குது. நான் கொஞ்சம் அந்தளவுக்கு எந்த
ரொம்ப வந்து ஃபேஷியல் மந்த்லி பண்ணுறது அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் வந்து எப்போயாச்சும் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்டிலையே வந்து கடலை மாவு இல்லை முல்தானி மெட்டி தயிர் அந்த மாதிரி பேக்லாம் வந்து போடுவேன். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி இந்த 9 இயர்ஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா எப்போயாவது போகணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து பார்லர் அந்தளவுக்கு போக மாட்டேன். கடையிலேருந்து அந்த பேக் வைக்கிறாங்க இல்லையா, ஃபேஸ் பேக், அதை வந்து வாங்கி நான் போட்டுப்பேன். சென்னையில் இருக்கும்போது போயிருக்கேன், பார்லர் போயிட்டு வருவேன். ஆனால் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வரதே அந்தளவுக்கு கஷ்டம். அதனால் வந்து நான் வீட்டிலேருந்து வெளியிலேயும் வரதில்லை. மோஸ்ட்லி வந்து நான் வெளியில் போக முடியாது அப்படின்றதுனாலையும் நான் போடல. ஹஸ்பண்டும் சென்னையில் இருப்பார் அப்படின்றதுனால வீட்டிலையே வந்து நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டுப்பேன். சம்டைம்ஸ் எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போவேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் அப்ளை பண்ணலை, ஏதோ டென்ஷன்லேயே இருந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தா இன்றைக்கி தான் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், என்னாச்சு தூக்கம் சரியாக வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கண்ணெல்லாம் சுற்றி என்ன கற்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா, ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா தான் வந்து எனக்கு நானே வந்து பார்த்தேன் உண்மையாகவே கண்ணு வந்து சுற்றி கருப்பாக இருக்குது. அப்புறமா சரிங்க நான் ஏதாவது ரெமெடி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நீ இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆக்சுவலாக இது சூப்பராக வேலை செய்யலை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ரொம்ப ஹெவியாக வந்து பிளாக் வந்து அப்படியே நமக்கு அந்த டைம் கூட இருக்காது. சம்டைம் வந்து நம்ம அதை செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேலை பிஸியில் கூட கண்டுக்காமையே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது கண்டிப்பாக நல்லா வேலை செய்யுங்க. ஆக்சுவலாக ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஆல்மண்ட் ஆயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய பேக்கெட்டு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன பேக்கெட்டில் கூட ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக தினமும் வந்து நைட்டில் தூங்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா எவ்வளோ பட்டையாக உங்களுக்கு இருந்தாலுமே எல்லாமே வந்து ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து குறைஞ்சிரும். கண்டிப்பாக சூப்பராக வேலை செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வீடியோ அவங்க பேசிக்கிட்டே போட்டுட்ருக்கேன், கண்ணில் போட்டுருப்போகிறேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன், அடிக்கடி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் யூஸ் பண்ணுறேன். அதோடு வந்து மெயினாக ஐப்ரோ பண்ண டைமில் மட்டும் போட்டுறாதீங்க. அப்புறம் ஐப்ரோ பண்ண டைமில் போட்டிங்கன்னா இந்த நீங்கள் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த அப்படியே வந்து லெமன் பட்ட உடனே பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கண்டிப்பாக ஐப்ரோ பண்ண அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மற்ற டைமில் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ஓகே, நான் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் இப்போ வந்து இது நல்லா இப்படி மசாஜ் பண்ண போகிறேன். 2 கையிலையும் பூ வச்சுட்டு இப்போ நம்ம எங்கள் பையனுக்கு ஏதோ டவுட்டு अरे हो रे ஆக்சுவலாக ஹோம்ஒர்க் வந்து ஜாஸ்தியாக கொடுத்தாமா, அதை சொல்லிகிட்ருக்கான். சரி நான் போய் பார்த்துட்டு அப்படியே 10 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணை கழுவிட்டு வரேன். பாருங்கள் தெரியுதுங்களா, ஒரே நாள் தான் போட்டிருக்கேன், அதனால் உடனே தெரியாது. ஆனாலும் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு வந்து நான் வந்து இது லாஸ்ட் டைம் ஊரில் இருக்கும்போது அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து நல்லா லெமன் ஜூஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கண்ணு பக்கத்தில் வந்ததுனால லைட்டாக எரிச்சலாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், கண்ணு மூடிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டே வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்ததுனால கண்ணில் வந்து லைட்டாக போயிடுச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக உரமாக கண்ணாடி பார்த்து அப்படியே போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சோப்பு எது போட்டு வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு வாஷ் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் வாஷ் ஓகே நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். ஆனால் நான் சோப்பு போடலை. உங்களுக்கு சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம், ஆனால் சோப்பு போட வேண்டாம் நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். எரிச்சலெல்லாம் எதுவுமே இருக்காது கண்ணு. நான் வந்து வீடியோ பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்ததுனால தான் எனக்கு லைட்டாக எரிச்சல் இல்லை, கண்ணில் தண்ணி வந்து இப்போ வந்து நம்மளோட
ஃபேஸ் ஒர்க்லாம் முடிஞ்சதுன்னா இப்போ நான் வந்து போயிட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி லேட் ஆச்சு. டீ போட்டுட்டு அவல் வந்து வறுக்க போகிறேன். ஆக்சுவலாக அவல் வந்து தாளிப்பு மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்வேன். இப்போ வந்து அவல் மழைக்காலம் அப்படின்றதுனால அவல் வந்து நம்ம வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுட சுட டீயோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த 9 இயர்ஸில். ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கணுன்னு நினச்சா பாருங்கள். இப்போ போய் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ டீ போடுறேங்க. இண்டக்ஷனில் போடுறேன். ஏன்னா கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு. கடைக்கும் வீட்டுக்கும் கேஸ் வாங்குறதுனால சீக்கிரமாக கடையில் காலி ஆகிடும். அப்புறம் வீட்டிலேருந்து கடைக்கு கொண்டு போகணும். அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து கேஸ் வேணும். ஏன்னா வீட்லேயே இட்லியெல்லாம் செய்கிறதுனால. அதனால் ஈவினிங் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க. பாருங்கள், ஒடிஷாவில் இந்த மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் மிக்சர் தான் வந்து ரொம்ப கிடைக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 400 கிராம் வெயிட்டு 100 ரூபா போட்டிருக்காங்க. நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு தான் வந்து மோஸ்ட்லி அதிகமாக ரேட் இருக்கும். மற்றபடி நார்மல் மிக்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் வந்து 60 ரூபாயிலே கிடைக்கும். ஒரு சில கம்பெனி வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்புலாம் நிறைய சேர்த்த மிக்சர் இது. அதோட கொஞ்சம் பெரிய பெரிய இந்த சேவ் மாதிரி வேர்க்கடலை இது மாதிரியெல்லாம் சேர்த்து வரும். அது வந்து கட்டியா மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு 70 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக். ஏன்னா இந்த மாதம் வந்து சிராவண மாதம் அப்படின்றதுனால இல்லை வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி மிக்சர் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் எழுதியிருக்கு நோ ஆனியன் நோ கார்லிக்னு சொல்லி. ஹோட்டலில் கூட ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோ ஆனியன் நோ கார்லிக்னா 110 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி மீல் வந்து வாங்கி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் நார்மலாக வந்து நான்வெஜ் மீல்லே வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா 60 ரூபாய்க்கே கிடைக்கும். ஒடிஷாவில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கு தான் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தினாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக வாங்கிப்பாங்க. இங்கே நிறைய வந்து விரத நாட்கள் வந்து வரதுனால அந்த மாதிரி வந்து விற்பாங்க. ଗୋଟେ ଦିନକୁ ଅଧିକ ପାଠ ଦେଇଥିବେ, ଗୋଟେ ଦିନ କମ୍ ପାଠ ଦେଇଥିବେ, ଆଉ ତୁ ଏମିତି ତୁ 7 5 ପେଜ ତୁ 10 ପେଜ ଅନୁସାରେ 30 ପେଜ ଧରିଦିଏ. அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து எழுதுறதுக்கு ஒரேடியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களாம். 1வது வாய்ப்பாடுலேருந்து 30வது வாய்ப்பாடு வரைக்கும் ஒரே நாளில் எழுத சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே எழுதிடுவான். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன பையன் இல்லையா, கொஞ்சம் அப்படித்தான். மோஸ்ட்லி வந்து ஹிந்திலையும் எழுத சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவனுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நான் டீ போட்டு ரெடி ஆகிடுச்சு. சரி, அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் டீ எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு. பெரியவன் எழுதி முடிச்சிட்டான். स्टार्ट कर ली 6 स्टार्ट कर लिया 6 की नीचे देखो मैं पहुंचती पहुंच गई अब मैं गई के को पता नहीं क्या करू இது வந்து ஹிந்தி எழுதிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக 6வது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 20வது பேஜ் வந்துருச்சான். 30 வரைக்கும் எழுதி சொல்லியிருக்காங்களாம். இத்தனை நாளாக ஹோம் ஒர்க் கொடுக்காம திடீர்னு மொத்தமாக எழுத சொன்னாங்களாம். அதான் கை வலிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக 2 பேரும் இப்போ எழுத உட்காந்தாங்கன்னா சின்னவன் வந்து சீக்கிரமாக எழுதி முடிச்சிருவான். இன்றைக்கி நிறைய இருக்குது. அண்ணா முடிச்சிட்டான், இன்னும் எழுதிட்டுருக்கானால தான் கொஞ்சம் முக்கிய எழுதிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்கயா, அதையும் காமிக்கிறான். 8 स्टार्ट कर ली और जैसे ஓகே, டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஈவினிங் டீ பொரி மிக்சர் தான் நேற்று வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி மறுபடியும் காமிக்கல. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு வந்து மத்தியானம் வச்ச டால்மா நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து கடையில் பூரி போடுறதுக்காக மாவு வந்து தேய்ச்சி வச்சுருந்தாங்க. பூரி வந்து போகலை, கொஞ்சம் தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேய்க்காத மாவை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதையே நான் வந்து சப்பாத்தியாக செஞ்சுட்டேன்.
பூரி கொஞ்சம் இருந்தது, கடையிலேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் உளுந்து அரிசியெல்லாம் நல்லா கழுவி, ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே கழுவி ஊற வச்சது தான். இந்த தோல் வந்து ஒன்று சில இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்ணி வடிச்சிட்டு இப்போ வந்து அப்படியே மாவு வந்து அம்மா கிரைண்டரில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் வந்து எல்லாம் சூடு பண்ணி சப்பாத்தியெல்லாம் செஞ்சு அதுக்குள்ளே அரிசி வந்து ஆட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உளுந்தையும் போட்டுட்டு அப்படியே ஒரு வேலையாக பார்க்கும்போது இந்த பக்கம் 2 பேரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பட்டாணி ஊற வைக்கணும். ஏன்னா காலையில் நம்ம கடையில் பட்டாணி குழம்பு செய்வோம் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் உளுந்து வந்து இங்கே எடுத்து வச்சாச்சு. இது வந்து வடைக்காக. அப்புறமா வந்து சுடு தண்ணி வச்சுட்டு இருந்தேன். அம்மாவுக்கு முதுகு வலிக்குது, அந்த இடிச்சுக்கிட்டது அப்படின்றதுனால இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருக்குது. சுடுதண்ணி கொஞ்சமாக ஒத்தனை வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து சுடுதண்ணி பண்ணி அதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம எதையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா காலையில் பட்டாணி வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வைக்கணும், இல்லைனா வேக வைக்கிறது கஷ்டமாயிடும். சம்டைம்ஸ் வந்து மறந்துட்டாலும் நம்ம வந்து வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சிடணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அம்மா வந்து போய் படுமான்னு சொன்னால் சுடுதண்ணி வச்சுட்டேன்னு அப்போ கூட கேட்கல. இதோ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இதை எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு கழுவுன பாத்திரத்தை எடுத்து மறுபடியும் கழுவிட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. போதும்னு சொன்ன அப்புறமா கதவு சாத்திட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க வந்து 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாகு. ஓகே, நம்ம ஈவினிங் விலாகுலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பத்திரமா